இது பார்த்தீங்கன்னா எல்ஜி. இது பார்த்தீங்கன்னா பெரிய போர்டாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகேங்களா. ரியாக்டர் காயிலெலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியாக்டர் காயில் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இது எதுவுமே ரியாக்டர் காயில் லைன் ஃபில்ட்ரு. ஓகேங்களா. ரியாக்டர் காயில் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் ரியாக்டர் காயில். ஓகேங்களா. ஓகே, பக்காவாக இருக்குது போர்டு. இதில் ஒரு சின்ன இது ஒன்று இருக்குது. அதுக்காக தான் இதை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருக்கும். ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடுத்து வந்திருக்காங்க. அவுடோர் போர்டில் எல்லா சென்சாரும் இருக்குது. ஓகேங்களா. அவுடோர் போர்டு நார்மல் தான், சிங்கிள் ஃபேஸ் தான். இது 3 ஃபேஸ் மாதிரி பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் சிங்கிள் ஃபேஸ் யூனிட் தான். ஓகேங்களா. இங்கே பாருங்கள். ஓகேவா. இதில் இண்டோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் மோஸ்ட் ஆஃப் த இண்டோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஜாக் உள்ளது தான் வரும் பின்னு நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பின்னில் வரும். ஆனால் நம்மள்கிட்ட சென்சார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பின்னு உள்ள சென்சார் தான் இருக்கும். சாரி, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி 2 பின்னு உள்ளது தான் வரும். இதை நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ண முடியும். ஒன்று இதுலேயோ தான். ஓகேங்களா. இதை வச்சு நம்ம எப்படி செக் பண்ணுறது? ஏன்னா ஒருத்தரையும் நம்ம அந்த சென்சாரை எடுத்து வச்சுருந்தா பிரச்சனை இல்லை. வர்ற மாடல்களாக இதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது, எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது. நான் சொல்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு தடவை பண்ணி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் எப்போ போர்டு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அந்த சேம் சென்சாரை இது பண்ணால் கூட, கனெக்ட் பண்ணால் கூட அதில் ப்ராப்ளம் வராது. நீங்கள் இந்த 2 பின் சென்சாரையும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 பின் சாரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அதுக்கான ஒரு சின்ன இது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா 3 பின்னு கொடுத்துருப்பாங்க. 1 2 3. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 1 2 3 1 2 3 கொடுத்துருவாங்களா. சென்ட்ரு வந்து டம்மி. இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு மட்டும்தான் நமக்கு லைனில் இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக நம்ம ஏதாவது ஒரு 2 லைனை மட்டும் சால்ட்ரிங் பண்ணிடணும். ஃப்ளோட்டுக்கும் இப்படி தான். ஏன்னா ஃப்ளோட் சென்சாரும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேங்களா. 3த்துலேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சால்ட்ரிங். ஏதாவது ஒரு 2 லைனை. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணாதீங்க, கீழே வந்து அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த பாருங்கள், ஏதாவது ஒரு 2 லைனை இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், 2 லைனை சால்ட்ரிங் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த 2 லைனையும் நம்ம ஒரு சென்சாராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கனெக்ட் ஆகிடுச்சுல. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பின்னை விட்டுட்டு இதை கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ சென்சார் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ரூம் சென்சாரில் இது ரூம் சென்சாரு. ஓகேவா. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளோட்டும் நம்ம வந்து டேரெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஃப்ளோட்லேயும் நம்ம வந்து ஃப்ளோட்டை டேரெக்ட் பண்ணால் தான் போர்டே ஆன் ஆகும், இல்லைனா எரர் தான் அடிக்கும் உங்களுக்கு. கேசட்டேஷனில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஃப்ளோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போர்டை ஆன் பண்ணிங்கன்னா தான் அவுடோர் போர்டெலாம் ஆன் ஆகி ஓடும். ஓகேங்களா. செக் பண்ண முடியும். ஓகேங்களா. அதான் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் போட்டுட்டு. இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு திருப்பி டீசால்ட்ரிங்லாம் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அப்படியே கொடுத்து அமிச்சிட்டு அவங்க சென்சார் போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இது ஒரு சிம்பிள். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதுக்காக தான் இது. இப்போ நான் ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. கேசடிஎஸ்சி போர்டு கொடுத்தீங்களா ஜி, போர்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இண்டோர் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேவா. ஆனில் இருக்குது. இண்டோர் ஃபேன் மோட்டர் ஓடுது. அவுடோரில் பாருங்கள், அவுடோரில் இந்த 2 எல்இடி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெட் கலர் எல்இடி இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகணும். இந்த க்ரீன் கலர் எல்இடி எரிஞ்சதுன்னா அவுடோர் கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அவுடோர் கம்ப்ரஸர் ஓடும்போது க்ரீன் கலர் எல்இடி எரிய ஆரம்பிக்கும். இந்த ரெட் எல்இடி லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆனிச்சுன்னா இண்டோர் டு அவுடோர் கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அவுடோர் ஃபேன் மோட்டர் ஓடிட்டுருக்கு. கம்ப்ரஸர் ஓடுது. ஓகேங்களா. நீங்கள் இதில் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இண்டோர் டு அவுடோர் கேபிளை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். முடிஞ்சால் இண்டோர் டு அவுடோர் கேபிள் புதுசாக மாற்றிட்டு பாருங்கள். ஓகேவா.
அதில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சென்சார் ஒன்று நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சென்சாருக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சென்சாரையும் நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் அங்கே போட்டு ஏதாவது எரர் வந்ததுன்னா அந்த எரரை எனக்கு சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? போர்டில் இருந்த கம்ப்ளைண்ட்டை இப்போதைக்கு ரெடி பண்ணியாச்சு. பட் உங்கள் சைடில் எக்ஸ்டர்னலாக எதுவும் எரர் இருந்தால் அதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த எரர் சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த அவுடோரில் லைட்டு பிளிங்க் ஆகும், அதை வச்சு தான் எரர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மற்றபடி போர்டு பக்காவாக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இன்னொரு போர்டையும் டெஸ்டிங் போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இண்டோரில் ஒரு சென்சார் கூட எடுத்துகிட்டு வரல, இண்டோரில் இருக்க எல்லாமே என்னோடய சென்சார் தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்கள் சென்சாரை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சொல்லுங்கள், சென்சார் அப்படியே கொடுத்துட்றேன், கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. எல்லாம் இந்த சென்சார் அப்படியே கொடுத்துட்றேன், கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வேணா. ஓகேங்களா? ஓகே, கம்ப்ரஸர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஜி, பக்காவாக இருக்குது. ஆஃப் பண்ணிடுறேன்.